Hello everyone, welcome to Saipedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with Don't Quit by Edgar Albert Guest. Edgar Guest, இவருடைய full name Edgar Albert Eddie Guest. இவரு 1881ல இங்கிலாந்துல பிறந்திருக்கிறாரு. 1891ல ஃபேமிலியோட அமெரிக்காவுக்கு இவரு மைக்ரேட் ஆயிருக்கிறாரு. இவர பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மெக்சிகன் போயட் லாரியட்டாவும் இவரு சர்வ் பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரேடியோ அண்ட் டிவி ஷோஸ்ல இவரு ஹோஸ்டாவும் இருந்திருக்கிறாரு. இவருடைய 77 வயசுல 1959ல இவரு அமெரிக்கால டெட்ராய்ட்ல இருக்கும்போது இறந்து போயிருக்கிறாரு. இவருடைய ஒர்க்ஸ பார்க்கலாம். இவருடைய ஃபர்ஸ்ட் போமை இவர் 1898ல கொடுத்திருக்கிறாரு. டெட்ராய்ட் ஃப்ரீ பிரஸ்ல இவருடைய ஒர்க்ஸ் நிறையவே பப்ளிஷ் ஆயிருக்கு. இவருடைய வாழ்நாள்ல இவர் 11,000 போயம்ஸ்க்கு மேலேயும் எழுதியிருக்கிறாரு. 300 நியூஸ் பேப்பர்ஸ்ல இவருடைய போம் கலெக்ஷன் வந்திருக்கு. 20 புக்ஸ்க்கு மேல இவருடைய போம் கலெக்ஷனை பப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க. இவருடைய போம்ஸ் சென்டிமெண்டலாவும் பாசிட்டிவிட்டிய டீச் பண்ற மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த போம் டோன்ட் குவிட் அப்படிங்கிற போம் 1921ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த போம் பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் போம். எட்கர் கெஸ்ட் சக்சஸ் உடைய கீ என்ன அப்படிங்கறத இந்த போம்ல சொல்லி இருப்பாரு. இப்போ நம்ம போம் லைன்ஸ பார்க்கலாம். When things go wrong as they sometimes will. சோ சில சமயம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம தப்பா போக வாய்ப்பு இருக்கு. அது எப்படி நடக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி இல்லாமையும் சில சிச்சுவேஷன்ஸ் நமக்கு அமையலாம். When the road you are trudging seems all uphill. நீங்க போற பாதை ரொம்பவே கஷ்டமாவும் மலையில ஏறும்போது எப்படி கடினமா இருக்குமோ அதே மாதிரி கடினமாவும் இருக்கலாம். When the funds are low and the debits are high. நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய பினான்சியல் சிச்சுவேஷன் ரொம்ப லோவா அதிகமான கடனால நம்ம கஷ்டப்படுற சிச்சுவேஷனும் வரலாம். And you want to smile but you have to sigh. நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை சிரிக்க விடாம பண்ணலாம். When care is pressing you down a bit. சோ நீங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய லைஃப் ரொம்ப ஹாப்பியா லீட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறாம போகலாம். Rest if you must but don't you quit. நீங்க ஹாப்பியா நல்ல சக்சஸ்ஃபுல்லான லைஃப லீட் பண்ணணும்னு நினைக்கும் போது இது எல்லாமே நடக்கலனா அமைதியா கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஆனா இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க விலகி போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ கஷ்டப்படுற சிச்சுவேஷன்ல கொஞ்சம் பொறுமையா நம்ம காத்திருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் முடியாது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அதை விட்டு விலகி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. லைஃப் இஸ் ஸ்கொயர் வித் இட்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடையும் இருக்கக்கூடியது. ரொம்பவே வித்தியாசமான விசித்திரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். நம்மளுக்கே தெரியாம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத யூகிக்க முடியாத திருப்பங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில வரலாம். As every one of us sometimes learns. சோ இந்த திருப்பங்கள்ல இருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை நம்ம கத்துக்கிறோம். And many a fellow turns about. நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான திருப்பங்களை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க கண்டினியூ பண்றாங்க. When he might have won had he stuck it out. சோ வாழ்க்கையில நம்ம வின் பண்ணணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு தடங்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். Don't give up though your pace seems slow. சோ நீங்க அந்த சக்சஸ்க்கான பாதையில போயிட்டு இருக்கும் போது அந்த வேகம் ரொம்பவே மெதுவா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா அந்த வேகம் மெதுவா இருந்தாலும் அத நீங்க கிவ் அப் பண்ணாம முன்னேறிட்டே இருக்கணும். உங்க சக்சஸ்க்கான அந்த பாத்தை நீங்க கைவிட்ட கூடாது அப்படின்னு சொல்றாரு. You may succeed with another blow. சோ நீங்க விடாமுயற்சியோட உங்களுடைய சக்சஸ்க்கான வேலையை நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த ஸ்டெப்ல கூட நீங்க சக்சஸ் ரீச் பண்ண முடியும். After the goal is nearer than it seems. சோ உங்களுடைய கோல் நீங்க நினைக்கிறத விட
ரொம்பவே பக்கமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. To a faint and faltering man, சக்சஸ்க்காக தன்னுடைய கோலை ரீச் பண்றதுக்கு ரொம்பவே போராடி இருப்பாங்க. ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு அதுக்கான பயணத்தை அவங்க செஞ்சிருப்பாங்க. ஆனா சக்சஸ் ரொம்பவே தூரமா இருக்குன்னு நினைச்சிட்டு அதை நம்ம கைவிட்டுற கூடாது. அது நம்மளுக்கு பக்கத்திலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். Often the struggler has given up when he might have captured the victory's cup. அது வரைக்கும் போராடிட்டு இருந்தவங்க ரொம்ப தூரமா இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்களுடைய அந்த சக்சஸ்க்கான ஒர்க்க கிவ் அப் பண்ணிட்டா, மேபி அவங்க நிக்காம போராடி இருந்தா அவங்களுடைய சக்சஸ் அந்த வெற்றிக்கான கப்ப அவங்க கண்டிப்பா கேப்சர் பண்ணிருப்பாங்க. And he learned too late when the night came down. அவங்க கிவ் அப் பண்ணதுனால அந்த சக்சஸ்க்கான கப்ப அவங்க கேப்சர் பண்ண முடியாமயே போயிருச்சு, அத அவங்க அடைய முடியாமயே போயிருச்சு. சோ அதுவே அவங்களுக்கு லேட்டா தான் ரியலைஸ் ஆகுது. ரொம்ப பக்கத்துல இருக்கிற அவங்களுடைய சக்சஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத ரொம்பவே லேட்டா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. How close he was to the golden crown. சோ அந்த கோல்டன் கிரவுன் அந்த சக்சஸ்க்கு எவ்வளவு க்ளோஸா இருக்கிறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு ரொம்ப லேட்டா தான் புரியுது. Success is failure turned inside out. சோ ஒவ்வொரு சக்சஸ் பின்னாடியும் ஃபெயிலியர் அப்படிங்கறது இருக்கும். ஒவ்வொரு ஃபெயிலியருக்கு அப்புறமும் சக்சஸ் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கெயின் பண்ணலாம். The silver tint of the clouds of doubt. சோ சக்சஸ் அப்படிங்கறது நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸ நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். சோ நம்மளுடைய டவுட்ஸே ஒரு கிளவுட் மாதிரி சக்சஸ மறைச்சிட்டு இருக்கலாம். அந்த கிளவுட் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறதுனால சக்சஸ் நம்மளுக்கு தெரியாமையே போயிருது. நம்ம ஹோப்போட அந்த சக்சஸ நோக்கி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ நம்மளால ரீச் பண்ண முடியும். And when you never can tell how close you are, doubtsே clouds மாதிரி மறைச்சிட்டு இருக்கிறதுனால சக்சஸ் நம்மளுக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியல. It may be near when it seems afar. சோ ரொம்ப தூரத்துல இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா நம்மளுக்கு பக்கத்திலேயே நம்மளுக்கு முன்னாடியே சக்சஸ் இருக்கு. So stick to the fight when you are hardest hit. சோ எப்பவுமே நம்ம சக்சஸ அடையிறதுக்கான போராட்டத்தோடவே நம்ம இருக்கணும். எவ்வளவு கடுமையா நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் எவ்வளவு கடுமையான அந்த பாதை இருந்தாலும் கண்டிப்பா நம்ம சக்சஸ போராடி அதை அடையணும். எப்பவுமே அந்த போராட்டத்தை நம்ம விட்டுற கூடாது. இட்ஸ் when things seems worst. சோ எல்லாமே மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சக்சஸ நம்ம நெருங்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் you must not quit. நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் சக்சஸ ரீச் பண்றதுக்கான வேலைய குவிட் பண்ணிடக்கூடாது, அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. விட்டு கொடுக்காம நம்ம சக்சஸ் ஆகுறதுக்கான முயற்சிய செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சோ இதோட இந்த போம் லைன்ஸ் உடைய எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.